ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அரிசி மாவு உருண்டை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு நான் வந்து அவல் எடுத்திருக்கேன். அவல் 1 கப் எடுத்திருக்கேன். வெள்ளை அவலில் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு கிண்ண அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காய் வந்து லைட்டாக நெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எப்பவுமே இது வதக்கி போட்டால் அது வந்து உருண்டை வந்து நம்ம சாப்பிடக்குள்ள வந்து நல்ல ஒரு மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் நான் வந்து இப்போது அதுமாரி பண்ணுறேன். ஒரு 3 ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் 1 கப் அவல் எடுத்துருந்தேன்ல, அதை போட்டு ஒரு நல்லா ஓட்டிக்கலாம். ஒன்றும் பாதியமாக ஓட்டிக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கினேன். ஒரு 3 ஏலக்காய் அது கூடயே போட்டு அரைச்சிக்கோங்க. வாசனை அப்போ தான் இருக்கும். இப்போ வந்து தேங்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த நுணுக்கி வச்சோம்ல அந்த அவல் கூடயே வந்து நம்ம தேங்காயையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வந்து 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதையுமே போட்டு உடச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். அதை உடைக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக அந்த வெல்லம் எடுத்துருந்தால ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன். அந்த உடச்ச வெல்லத்தை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுப்பில் வச்சு கரைச்சிக்கலாம். இப்போ வந்து வேர்க்கடலை வந்து பொடி பண்ணிக்கினா அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக. ரொம்ப நெத்தாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து மழமழன்னு இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம மென்று சாப்பிடக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து வாயில் தட்டுப்படும், நல்லா ருசியாக இருக்கும். சேர்த்து அவலும் தேங்காய் வேர்க்கடலை 3மே வந்து நம்ம சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு நல்லா செம்மையாக இருக்கும். இப்போ நான் வெல்லத்தை கரைச்சி அப்படியே மேலோட்டமாக இருத்து ஊற்றிக்கோங்க. அடியில் மண் இருக்கும். வெல்லத்தை எப்போவுமே கரைக்கக்குள்ளே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு, அந்த வானலோ பாத்திரமோ எது வச்சாலும் அதில் 1/4 ஸ்பூன் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை போடுங்க. இல்லைனா வெல்லம் வந்து கருகிடும். இப்போ அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் நான். அது கூடயே உப்பு போட்டு பேசினே தான் வந்து நம்மளுக்கு அது ருசியாக இருக்கும். அந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். எப்பவுமே வந்து பூரணம் செஞ்சாலும் அதுலேயும் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு கை வச்சிடாதீங்க, கை சுட்டுடும். இந்த மாதிரி போட்டு ஸ்பூனால் வச்சு கிண்டி விட்டுனே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முண்டு ஊற்றுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுனே இருங்க. இது வந்து கடை மாவு வந்து எப்பவுமே நம்ம அரிசி மாவு போட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் சொல்லுவாங்க தான். ஆனால் வேக வச்ச மாவு வறுத்த மாவுலாம் ஆனால் வந்து இருந்தாலும் ஹார்டாக தான் இருக்கும். இது வந்து வீட்டில் வந்து ஈர அரிசி அரைச்சின்னு வந்து அவிச்சு காய வச்சு சலித்து எடுத்து வச்ச மாவு இது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைன்றப்போ ஒரு 10 உருண்டை 5 உருண்டை தேவைன்னா டக்குன்னு செஞ்சு சட்டுன்னா கொடுக்கலாம். பசங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ பெரியவங்களாம் வந்து இந்த மாதிரி அவிச்சு கொடுக்குற பொருள் வந்து எப்பவுமே நல்லது உடம்புக்கு. வீட்டில் வயசானவங்களாக இருப்பாங்க, அதுக்காக. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அது மேலே அப்படியே இந்த ஒரு துணி போட்டு உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் போட்டலாம். இப்போ நான் எடுத்த மாவு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்தேன். எனக்கு வந்து 15 உருண்டை வந்திருக்கு. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அது வெந்து வரட்டும். நல்லா வந்துடுது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த நெய் வாசனையும் வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து வேகக்குள்ளே வந்து நல்ல ஒரு மணமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கையை சட்டுன்னு வச்சுடாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லைனாக்கா எதனா ஒரு கரண்டி எதனா வச்சு எடுங்க. இந்த மாதிரி வந்து உருண்டை உடையக்கூடாது. எடுத்தால் அப்படியே பன்னு மாதிரி இருக்கும். இந்த உருண்டை பாருங்கள், தளன்னு இருக்குது. ஆறுச்சுன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி உருண்டை செஞ்சுருப்பீங்க. ஆனால் என்னுடைய மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.